அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு பர்கத் கிச்சன். இன்றைக்கி விருந்தினர் என் தங்கச்சி பையன்லாம் வந்ததுனால நெய் சாப்பாடு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 படி அரிசி 24 அரிசி எடுத்திருக்கேன். கொல்லையிலேயே விறகடுப்பு பற்ற வச்சு நான் நெய் சோறு ஆக்குறேன், நீ உள்ளார கிச்சனில் கேஸில் சிக்கன் குழம்பும் கிரேவி செஞ்சிருன்ட்டு நான் வேலையை ஆரம்பித்தேன். அடுப்பை பற்ற வச்சோடனே அது என்னமோ வேகமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. நெய்யை ஊற்றிட்டோம். நெய்யை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறேன். என் தங்கச்சி பையன் இருந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு அடுப்பு வர வேகமாக எரியுது படிமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தான். நான் அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தெறிக்கட்டும் நினைக்கிறதுக்காட்டியும் அடுத்து தீஞ்சிரும். எண்ணெய் ஹீட் ஆகுது, ஓவர் அடுப்பு கேஸாக நம்ம ஸ்லோ பண்ணுறதுக்கு அது அடுப்பு பற்றிக்கிட்டாலே விறகடுப்பு அப்படி தான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை தள்ளி வேகமாக போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கும்னு சொல்லிட்டு பயப்படுறது என்னென்னா, நம்ம கேஸ் எடுத்துனா சிம்மாக செய்வோம், நம்ம ஸ்லோ பண்ணிக்குவோம், தேவைப்படுறப்ப ஹைட் பண்ணிக்குவோம். நம்ம கொஞ்சம் பயந்தான். ஏன்னா எனக்கு சர்வீஸ் இருக்குது விறகடுப்பில் சமைச்சு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கினேன். கறித்துணி வர எடுக்கலை, இந்தாங்க படிமா அப்படின்னு சொல்லிட்டு கறித்துணி கொடுத்தான். அதோட கறித்துணி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக வதக்கிட்டு வெங்காயம் வேகட்டும் அப்படின்ட்டு. வெங்காயம் வெந்த உடனே நம்ம என்ன செய்யணுன்னா, ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு போடணும். என் தங்கச்சி பையனும் பயந்ததில் நான் என்ன பண்ணிட்டேன், கேரட் அரிய ஆரம்பிச்சிட்டேன். கேரட்டையும் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் வெங்காயம் கோல்டன் கலர் வந்தவுடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடணும். அப்போ தான் நெய் சோறு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவுமே நல்லா அமைஞ்சிச்சு, செம்மையாக வந்துச்சு. லாஸ்ட்டில் ஃபைனல் பாருங்கள், தூக்கி விட்டு போயிடாதீங்க வியூவர்ஸ். கண்டிப்பாக எனக்கு பேரம்பேத்திலாம் இருக்குது. இந்த வயசில் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா ஒரு ஆர்வத்தில் போட்டுட்ருக்கேன் வியூவர்ஸ். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப்புங்கிற பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கேரட்டையும் பச்சை மிளகாவும் போட்டு விறகு வைங்க படிமான்னா சரின்னு சொல்லிவிட்டு இன்னொரு 2 விறகு வச்சுட்டு அப்புறம் கேரட்டையும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு அது கொஞ்சம் வெந்த பிறகு இஞ்சி பூண்டு நான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் மாற்றி தான் செஞ்சுருக்கேன், ஆனால் நல்லா வந்துச்சு. கேரட்டு பச்சை மிளகா கொஞ்சம் வெந்த பிறகு நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் வியூவர்ஸ், நீங்களுமே உங்கள் விருந்தினர் வந்தால் கொஞ்சம் இடம் இருந்தால் விறகடுப்பில் செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், செம்மையாக வரும். தம் போடுறதுலாம் கேஸ் அடுப்பை விட ரொம்ப அருமையாக அமையும். ஃபைனல் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் நெய் சோறுக்கு. கொஞ்சம் விறகடுப்பு பற்ற வைக்கிற இடமும் வேணும். இந்த விறகுலாம் நம்ம எல்லாருமே வாங்கி வச்சுக்கிறது இல்லை. நம்ம தேங்காய்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கொட்டாங்குச்சி, தேங்காய் உரிக்கிற மட்டை, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன் எப்போதுமே. இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்குறேன். நான் எல்லாமே அவசரமாக அன்றைக்கி நாங்கள் செஞ்சோம். லாஸ்ட்டு ஃபைனலாக போய் சிக்கனை வாங்கணும். ஐடியாவே நாங்கள் வேறு மீன் வாங்கி வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் மீன் செய்வோன்ட்டு இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சி கோழி குழம்பு செய்கிறேங்க்கா, என் பொண்ணுக்காக செய்கிறேங்க்கா அப்படின்னா அப்புறமா ஃபோன் பண்ணி சிக்கன் வர வச்சு நாங்கள் அர்ஜெண்ட்டாக செஞ்சோம். நல்லாவே ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு, நல்லா அமைஞ்சிச்சு. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வேலை பார்க்குறதுமே பேசிக்கிட்டு நம்ம கூட இந்த அக்கா தங்கச்சிலாம் வந்தால் அது ஒரு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு செய்கிறது, அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணேன்னா, அந்த இஞ்சி பூண்டு வதக்கினோடனே தண்ணியை நான் அளந்து ஊற்றிட்டேன். நான் 1.5 படி அரிசி எடுத்திருந்தேன். 1.5 கிலோ நான் அரிசி எடுத்திருந்தேன். 24 நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம ஊற வச்சிட்டோம்னா 24 அரிசி நெய் சோறுக்கெலாம் செம்மையாக வரும். பிரியாணிக்குமே அருமையாக வரும். முதல்ல எனக்கு செய்ய தெரியாமல் இருந்துச்சு. 24 எப்படி செஞ்சாலும் ட்ரை ஆயிரும், தண்ணி பற்றலன்ட்டு அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. எப்போ நான் 24 செஞ்சாலும் அது ஒரு பிரச்சனை. அதனாலே ஜீரக சம்பா தான் வாங்குவேன் நான். அதை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய நான் பழகிட்டேன். நல்லா ஊறணும். அதில் மெயின் பழைய அரிசியாக வாங்கணும். நம்ம கேட்டு வாங்கணும், பழைய அரிசி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அதை நல்லா 4 வாட்டி அலசிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, சோறு அருமையாக வருது. நல்லா தண்ணி கொதிக்குது வியூவர்ஸ். நான் தண்ணி கொதித்த உடனே உப்பு நான் முதலே தேவையான சேர்த்துட்டேன். அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன். வெயில் வந்ததுனால கேமராவில் சரியாக எனக்கு தெரியல நான் அரிசி போடுறது. நான் அரிசி போட்டுட்டேன்.
போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நான் சரி பார்த்துக்கிறேன். சரி பார்த்துட்டு நான் இப்போ மூடிடுறேன். அடுப்பு நல்லா தான் எரியுது, வேகமாக தான் எரிச்சுக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், திறந்து பார்க்குறேன், கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. ஒரு கால்வாசி ஒரு 30-40% வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஓகேவா வியூவர்ஸ், நான் இந்த நேரமும் நான் என்ன பண்ணுறேன்னா, அடுப்பை நான் வந்து ரொம்ப ஹையாக எரிக்காமல் மீடியமாக எரிச்சுக்கிட்டு நான் மூடி தான் போடுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நெருப்பை வெளியே எடுப்பேன் நான். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால கீழே உள்ள அரிசி மேலே உள்ள அரிசி அப்படியே நான் மெதுவாக எடுத்து மேலே போட்டு சமமாக ஆக்கி விட்டுட்டு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா மூடிடுவேன். மூடிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பாருங்க, மல்லி இலைலாம் தூவிட்டேன், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஃபைனல். நான் இதில் வந்து ரொம்ப ரிஸ்க்கே எடுக்கிற வியூவர்ஸ். பாதி அரிசி வெந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் அனலை குறைச்சிட்டேன். தண்ணி அரிசியுமா நின்ன உடனேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நெருப்பை வெளியே எடுத்துட்டேன். விறகை வெளியே எடுத்து வச்சுட்டு அங்கே உள்ளே இருக்கிற நெருப்பை கொஞ்சம் கொண்டு வந்து வெளியே வச்சுட்டேன். வச்சுட்டு நான் மூடி மேலேயே நெருப்பை நான் போட்டேன். மூடி மேலேயே நெருப்பை போட்டுட்டு தான் நான் அந்த தம்மு ஃபுல்லாக அங்கே கொஞ்சம் ஈரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ட்ரை ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா மூடி போட்டு நெருப்பள்ளி போட்டேன். போட்டு நான் அடுப்பில் விறகு இல்லை, வெளியே நெருப்பு இழுத்துட்டோம். மேலே நம்ம நெருப்பு போட்டவுடனே எனக்கு கிளியராக தம்மு கிடச்சிருச்சு வியூவர்ஸ். கிளியராக தம் கிடச்சிருச்சு. என் தங்கச்சி அதுக்குள்ளே மட்டன் குழம்பு கிரேவி, இது மட்டன் கிரேவி ரெடி பண்ணிட்டா. பக்கத்து அடுப்பில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, உருளைக்கிழங்கு போட்டு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு வியூவர்ஸ். எல்லோரும் செய்கிறது எப்போதும் செய்கிற மாதிரி தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மட்டன் கிரேவி குழம்புலாம், கோழி கிரேவி மட்டன் கிரேவிலாம் போட்டிருக்கேன் நான். இது வந்து கோழி குழம்பு, கோழி கிரேவி, உருளைக்கிழங்கு நல்லா வந்துருந்துச்சு. செஞ்சோம், சாப்பிட்டோம், அருமையாக இருந்துச்சு வியூவர்ஸ். அதை விட சாப்பாடும் ருசி, விருந்தினர்கள் நம்ம கூட இருக்கிறதும் ருசி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை வந்து எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும் அப்படின்ட்டு. சிலர் அதை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. விருந்தினர் வந்தாலே சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து கலகலன்னு பேசிக்கிட்டு சாப்பாடாக்கி சேர்ந்து எல்லோரும் கூட்டாக சாப்பிட்றது அது ஒரு சந்தோஷம் தான். ஆனால் இன்னும் சிலர் வந்து உறவுகளில் வந்து